ஹாய், நான் இமானுவேல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, கிள்ளுக்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து பழமையான சமணர் தீர்த்தங்கரோட சிலை கிடைச்சிருக்கு. அதோட வரலாறு பற்றி வீடியோவில் பார்க்கலாமே. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கிள்ளுக்குடி இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான சிற்பங்கள் வந்து கிடைச்சதை வந்து தகவல் தெரிஞ்சு வரலாற்றாளர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல செஞ்சு போன சிற்பமும் இன்னொரு இடத்துல முழுமையான சிற்பம் கிடைச்சிருக்கு. இந்த இந்த முழுமையான சிற்பத்தை கொள்ள வச்சுருக்காங்க. சின்ன பொண்ணு சிற்பத்தை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓரம் வச்சுருந்தாங்க, கோழிக்கீழே வச்சுருந்தாங்க. இந்த இரண்டு சிற்பமும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 1000 ஆண்டுகள் பழமையான சமண மத தீர்த்தங்கரான மகாவீரோட சிற்பம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த முதல் சிற்பம் வந்து முழுக்க முழுக்க செஞ்சு போயிருக்குது. அந்த செஞ்ச பண்ண சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா சமணர் உட்காந்துருப்பாரு. அப்புறம் அவரோட ரெண்டு வலது பக்கம் சரி இடது பக்கம் சரி இந்த ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமரதாரிகள் வந்து நிற்பாங்க. இந்த சிற்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரரோட சிற்பத்தில் வந்து அவரோட தலைப்பகுதியும் பின்பகுதியும் சரி, அப்புறம் சமதாரிகளை அவங்களோட உருவமும் சரி ரெண்டுமே வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே தலை இல்லாமல் இருக்குது. இப்படி ஒரு சிற்பம் வந்து கிடச்சிருக்குது. ரெண்டாவது சிற்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்தை வந்து கோயில் வச்சு கும்பிட்டுருக்காங்க. இந்த ரெண்டாவது சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்ட ஒரு புடைப்புகளை செதுக்கின ஒரு சிற்பமாக இருக்குது. இது சமணர்களோட 24வது தீர்த்தங்கரான மகாவீரோட சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிற்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரருக்கு உரிய சிம்மத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிற்பம் வந்து வடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கலைநயத்தோடு வைக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு பீடத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிம்மங்கள் இருக்கிற மாதிரி வந்து அந்த கைகட்டில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு, பழைய கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சிற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முழுமையான சிற்பத்தை புத்தர் சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற விநாயகர் கோயிலில் வந்து வச்சு வழிபட்டு வராங்க. இதுக்கு வந்து தனியாக ஒரு கற்பகிரகம் அமைச்சு இன்னைக்குமே வந்து புத்தர் சாமி அப்படின்னு பேர்லங்கிற வழிபட்டு வராங்க. இந்த ரெண்டு சிற்பமும் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு சேர்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கல பாண்டியர் காலத்தில் வந்து இந்த பகுதி வந்து முக்கல பாண்டியர் காலத்தில் ஆட்சி செஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சமண மதம் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு சிற்பத்தையும் வந்து பார்க்கும்போது சமண சமயம் வந்து இந்த பாண்டிய நாட்டில் வந்து மிகப்பெரிய செழிப்பாக இருந்ததுக்கான ஒரு ஆதாரமும் இந்த ரெண்டு சிற்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே 9ஆம் நூற்றாண்டு சேர்ந்த அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.